டிரைவர் வண்டியை நிறுத்து. குப்பி குப்பி, என்ன குப்பி அப்படி பாக்குற? நான் தான் சுந்தரவேலு. இப்படி வா. அடி ஆயி நீயா சாமி? எனக்கு அடையாளமே தெரியல சாமி. சாமி உன்னை பார்த்து தான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். நீ வீட்டை மாத்திட்டு போயிட்டு தான் சொன்னாங்க சாமி. உன் புது வீடு தான் தேடிட்டு போயிட்டு இருக்கேன். நல்ல வேலையா. இந்த சாமி என்னது? என்ன பணம் சாமி? அது தெரியுது. எதுக்காக சாமி? நீ எழுதி பொழைக்கிற ஆளாச்சு. ஏதோ வவுத்த கட்டி வாயை கட்டி என் பிள்ளைக்கு சோத்த போட்டுடுவேன். அவன் படிப்புக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டு சம்பாதிச்சு பணம் சாமி. இந்த சாமி வச்சுக்கோ. இருக்கு, நீயே வச்சுக்க. பரவாயில்ல, சும்மா வச்சுக்க சாமி. நீயே வச்சுக்க. நான் சொல்றத கேட்டு. உன் மகன் வந்த நல்ல நேரம் இருளடைஞ்சு கிடந்த எங்க வீட்டுல ஓடி பிறந்தாச்சுமா. பூர்வீக சொத்து சம்பந்தமா எனக்கு எங்க பங்காளிக்கும் வழக்கு ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. அதுல நான் ஜெயிச்சு அது மூலமா 5-6 லட்சம் ரூபாய் சொத்து கிடைச்சு. உன் மகன் பேரு ராஜா இல்லையா? ஆமா சாமி. அவன் எங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரம் தான் எங்களுக்கு இந்த ராஜயோகம் என் மனைவி நம்புறதுனால தம்புள்ளே காட்டிலும் உன் புள்ள மேல உசிரியே வச்சு அவனை வளர்த்துட்டு சாமி. அப்போ என் ராசா இன்னும் அப்படியே போயிருப்பான் இல்ல சாமி? என்ன அப்படி சொல்ற? அது நடக்கிற காரியமா? குப்பி, உன்னை மறக்க வைக்கிறத விட உன் ஜாதி பழக்க வழக்கங்களை மறக்க வைக்கிறதுக்காக நாங்க படுற பாடு இருக்கு பாரு. 10 ஜென்மம் எடுத்தா கூட பத்தாது. அப்படி என்ன சாமி பண்றா? அதை நீயே வந்து உன் கண்ணால பாரு. உட்கார வண்டி. சாமி, என்ன பார்த்து அட்ட மாதிரி ஓட்டிக்கோ. பயப்படாத குப்பி. அவன் உன்னை பார்க்காத அளவுக்கு நான் உன்னை நிறுத்தி காண்பிக்கிறேன். வீடு இப்ப பெரிய வீடு. உட்கார வண்டி. என்ன இப்படி கேக்குற? இப்ப என் பஞ்சாயத்து ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா பாரு, அவன் தான் உன் பிள்ளை. சாமி, அவன் குடுமையை வெட்டி இந்த துணியை மாட்டி விட்டதுக்கு அப்புறம் எனக்கு அடையாளம் தெரியல சாமி. அடையாளம் தெரியல. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இரு. அவன் சிலதெல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் ஓம் பிள்ளைதாங்கிறது உனக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே புரியும். அப்படி நின்று பாரு. என்ன நேரம் ஆகுது? இன்னும் அட்ரஸ் ஆச்சுங்க ஆச்சுங்க. இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா? பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினேன். சரி, சீக்கிரம் ஆகட்டும். ஆச்சுங்க. எனக்கு வந்திருக்கு. இந்த ஒண்ணை ரெடி பண்றதுக்குள்ள கான்வென்ட்ல இருக்க அத்தனை பிள்ளைங்களை ரெடி பண்ணிடலாம். சரி, சீக்கிரமா டிபன் கொண்டா. என்னடா 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 தினசரி இப்படி பண்ற? தைய எடுத்து கோமணத்தை கட்டிட்டு ஏன் இதெல்லாம் கட்டி போட்டுட்டேன்? கண்ணா கண்ணா, கோமணத்தை கட்டிட்டு கான்வென்ட்டுக்கு போனா பிள்ளைகள்லாம் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. இங்க வா, அண்ணனை பத்தியா என்ன ஜாமுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாடா, போட்டுக்கடா, ஃபைனா இருக்கும். பத்தியா பத்தியா அண்ணன் கூட சொல்றான் பத்தியா? போட்டுக்க கண்ணா. ராஜா ராஜா போட்டு. என்ன ஓட்டம் ஓடுறாங்க? நீயும் வசதி வந்ததுக்கு அப்புறம் அசையறது இல்ல, உனக்கு எக்ஸசைஸ் ஆச்சு. சீக்கிரம் ட்ரெஸ் போட்டு இட்லியை கொடு. எப்படி இருக்கு பத்தியா? உட்காந்து சாப்பிடுறது. நீ சாப்பிடு. உட்கார் 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 சாப்பிடு. ஊட்டி விடுங்க அம்மா. நல்லா இருக்கு. இந்த வயசுக்கு அப்புறம் உனக்கு ஊட்டி வேண்டுமா? சாப்பிடுறாங்கன்னா நீ ஏதான் சாப்பிடு. தத்திரம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்து எங்க வீட்டுல உன் தங்க காலை எடுத்து வச்சு எங்களை லட்சாதிபதி ஆக்கிட்டு இப்ப நீ தகர கோவலை தூக்கிட்டு வந்து நிக்கிறியடா. வேண்டாம் கண்ணா, இதுல போடுறேன், நீ சாப்பிடியா? ஆயாவா? என்ன ஆயான்னு கூப்பிட கூடாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் உன் அம்மாடா. இல்ல, இங்க பாரு, அண்ணா எப்படி கூப்பிடுறாம. கண்ணா, நான் யாரு நீ சொல்லு. அம்மா. பத்தியா பத்தியா அண்ணா எப்படி கூப்பிடுறா பத்தியா? நான் உன் அம்மா கண்ணா. எப்படி கூப்பிடுறோம் சொல்லு. என்ன கூப்பிடியா? கூப்பிடியா? அம்மா.
நினைச்சியா? எல்லாம் உன் கண்ணால பாத்துட்டே இல்ல சாமி, இந்த உலகத்துல வேற எந்த தாயும் பார்க்க முடியாத காட்சியை நான் பார்த்துட்டேன் சாமி. சாமி, என் புள்ளைய உன்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன்னு தவிர என் மனசு மட்டும் கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது சாமி. என்னது சாமி, என்ன இருந்தாலும் என் புள்ள கோர புள்ள தானே சாமி. அந்த புள்ளைய உன் பஞ்சாதி எப்படி வளர்க்குமோ என்னமோங்கிற குறுகுறுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு சாமி. உனக்கு அந்த குறுகுறுப்பு இருக்கும். என் மனைவி உன் பிள்ளைய வளர்க்கறத நீ கண்ணால பாக்கணும், அந்த குறுகுறுப்பை போக்கணுங்கிறதுக்காகத்தான் காரணம் இருக்கு வான்னு சொல்லி உன்னை வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்தேன். இப்ப நிம்மதியா போச்சா? நிம்மதியாவது சாமி. இந்த சந்தோஷத்துல ஏன் உசரே போயிடும் போல இருக்கு சாமி. சாமி, அதுக்குள்ள ஒரு ஆசை சாமி. சொல்லு சொல்லு. சாமி, மத்த மேசாதி பசங்களோட சேர்ந்து என் பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு போற குளத்தை என் கண்ணால பாக்கணும் சாமி. இவ்வளவுதானா? சரி சரி. இந்த சாந்தோம்ல ஒரு கான்வென்ட், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு தெரியுமா? தெரியும் சாமி. சாமி, அந்த பள்ளிக்கூடத்துல என் புள்ள படிக்கிறா சாமி. நான் அங்கதான் சேர்த்திருக்கேன். நீ அங்க வந்து நில்லு, நீ ஆசைப்படுறத பாக்க. சாமி, சந்தோஷமா. இனிமே காசு கொடுத்துதான் ஐஸ்கிரீம் வாங்கணும், பிச்சை எடுக்கக்கூடாது ராஜா, புரிஞ்சுதா? போறியா? இனிமே நான் அடிக்க மாட்டேன், நீயும் பிச்சை எடுக்காத. ஓடு 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 ஓடு. பிள்ளைங்க கான்வென்ட்ல இருந்து வந்துட்டாங்க. ஓ, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டா? கொண்டா 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 கொண்டா. லட்சுமி, ஒரப்பைய பிள்ளைக்கு படிப்பு வருமானு சந்தேகப்பட்டனே, என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு தெரியுமா? என்னங்க? எதுலயும் 90க்கு குறைச்சல் இல்லை. நீ பெத்த பிள்ளை 47, 46, 45, 40. பயப்படாத, பாஸ் பண்ணிட்டு வா. அதனால என்னங்க, நமக்கு பெருமை. இந்த பையன் நல்லா படிச்சு முன்னுக்கு வர்றதுல தானே. நல்லா படிக்கிறதா? கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். ஏலே, எழுத்தாளன் பெற்ற செல்வமே, வெறும் பாஸ் மார்க் வாங்கியிருக்கடா. உன் தம்பிய பாரு, எல்லாத்துலயும் 90க்கு குறையாம வாங்கி உன்னை ஜெயிச்சுட்டான். படிப்புல மட்டும் இல்லப்பா, விளையாட்டுலயும் என்ன ஜெயிச்சிட்டான். கப் வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. விளையாட்டுலயும் ஜெயிச்சு கப் வாங்கியிருக்கானா? எங்க எங்கயா? எடையா எடையா? சீக்கிரம் சீக்கிரம் கொண்டாயா கொண்டாயா கொண்டாயா. அடே டே டே டே, பேஸ் 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 பேஸ். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். பேஸ் பேஸ் பேஸ். வெரி குட் வெரி குட். ராஜா, நீ இனிமே கப்பு வாங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு குரல் புடிச்சுட்டு அப்புறம் கப்பு. ஏன்பா? அங்க அலமாரிய பாருப்ப, அதுல இடம் இருக்கா? இல்லப்பா. அதனால நான் இன்னொரு அலமாரி வாங்குற வரைக்கும் ஆகுது கப்பு வாங்காம கம்முன்னு இரு. எப்படி? என்ன? அடே லட்சுமி, லட்சுமி கொஞ்சம் நில்லு சொல்ற. இங்க பாரு, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? ஏன் இப்படி உனக்கு பொங்கிக்கிட்டு வருது? ஓஹோ, நாம பெத்த பிள்ளை ஒரு பரிசு வாங்கலையே, வளர்த்த பிள்ளை இப்படி எல்லாத்துலயும் முதல் தரமா வந்து நிக்கிறானுங்கிற நினைப்பேன். ஏங்க, நீங்க என்ன புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? நான் அப்படி நினைக்கிறவளா? அப்ப ஏன் திடீர்னு உனக்கு இந்த கலக்கம்? அதுவா, இந்த பயலோட பிஞ்சு பருவத்துல அவன் பள்ளிக்கூடம் போற காட்சியை பார்க்கணும்னு அவன் அம்மா கிடந்து துடிச்சாளே, இப்ப எல்லாத்துலயும் முதல் மாணவனா தேறி இவ்வளவு கப்புகளை வாங்கிட்டு வந்து நிக்கிற காட்சியை பார்க்கிறப்போ
வளர்த்து எனக்கே மனசு இவ்வளவு பூரிக்குதுன்னா அவனை பெத்தவ பார்த்தா எப்படி எல்லாம் கிடந்து குதிப்பான். அதுக்கு கொடுத்து வைக்காம எங்க சுத்திக்கிட்டு இருக்காளோ என்னமோங்கிற நினைப்பு வந்துடுச்சுங்க. இதுதானா? அவசரப்படாத. அவ இவனை பாக்குற நேரம் இன்னும் வரல. இப்ப படிச்சுக்கிட்டான்னு இருக்கிறான். படிப்புக்கு அப்புறம் உத்தியோகம், உத்தியோகத்துக்கு அப்புறம் சம்பளம். அந்த நேரத்துலதான் அவ இவனை பார்க்கணும். அப்பதான் நாமும் இவனை அவகிட்ட ஒப்படைக்கணும். பாத்தியா, இந்த பைய எல்லாத்துலயும் முதல் மார்க் வாங்கிட்டு வர்றான். எல்லா பரிசுகளும் இவனே எடுத்துட்டு வர்றான். இந்த திருஷ்டின்னு சொல்றாங்க பாரு, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் புள்ள விஷயம் பாரு, எவன் கண்ணு பட்டுக்குமோ ஒரு திருஷ்டி சுத்தி போடு. ராஜா, ராஜா, என்னப்பா? லட்சுமி, லட்சுமி, சீக்கிரமா சுத்து சுத்து சுத்து. நிறுத்துமா நிறுத்துமா. ஏன்பா? தம்பிய இன்னைக்கு மாணவர் தலைவனா தேர்ந்தெடுக்க போறாங்க. போய் அந்த விழாவையும் முடிச்சிட்டு வந்துடும். அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரேடியா சுத்தி போட்டுடு. ஏயா, உன்னை மாணவர் தலைவனா தேர்ந்தெடுக்க போறாங்களா? ஆமாப்பா. நீ தலைவர் பரம்பரை தாண்டா கண்ணா. வணக்கம். எனது அன்புக்குரிய மாணவ சகோதரர்களாகிய நீங்கள் அனைவரும் ஏகமனதாக மாணவ தலைவனாக என்னை தேர்ந்தெடுத்தது குறித்து எனது இதயம் கரைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்புமிக்க இப்பதவிக்கு நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்று தெரிந்தவுடன் சில மாணவ நண்பர்கள் என்னை அணுகி நாம் அரசியலில் தீவிரமாக இறங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் தாழ்மையோடு ஒன்று சொல்கிறேன். மாணவர்களாகிய நாம் நமது கடமையை உணர்ந்து முழு மனத்தையும் படிப்பில் செலுத்தி படித்து முன்னேறுவதை காட்டிலும் ஒரு பெரிய சேவையை இந்த நாட்டிற்கு செய்துவிட முடியும் என்று என்னால் நினைக்கவே முடியும். அப்படியும் நாம் ஏதாவது ஓய்வு நேரத்தில் தொண்டு செய்ய வேண்டி விரும்பினால் எத்தனையோ வழிகள் இருக்கிறதே. உதாரணமாக பெண்கள் கல்லூரி சேர்ந்த மாணவிகள் சேரி, குப்பம் முதலான இடங்களுக்கு சென்று ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் தங்களது ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக்கிக் கொள்கின்றனர். அது போன்ற சேவைகளை நாம் ஏன் மேற்கொள்ளக்கூடாது? மாணவ நண்பர்களே, சேரிக்கும் குப்பத்திற்கும் பிறகு சொல்வோம். முதலில் நமது கல்லூரிக்கு அருகில் ரிகார்டர், அதாவது இசை கட்டு நடம் என்ற பெயர் நடந்து கொண்டிருக்கும் ஆபாச நடனத்தை முதலில் தடுத்தாக வேண்டும்.